நீங்க வந்தா நகைக்கடையும் கிளப்பும் வச்சு நடத்துறது நான் தாங்கிற ரகசியம் போலீஸுக்கு தெரிஞ்சிருந்து எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். என்ன செய்யறது? எனக்கு அவசரமா 1000 ரூபாய் தேவை. என்னென்னமோ செஞ்சு பார்த்தேன், பலிக்கல. அதான் இங்க ரொம்ப லேட் ஆயிடுச்சு. எப்படியோ லேட் ஆனாலும் கடைசியில உங்க விருப்பப்படி நகை செலக்ஷன் நான் வந்துட்டேன். என்ன வேணும்? மாடர்னா என்ன நகை இருக்கு? உங்களுக்கு தான் கேக்குறேன். என்ன கேட்டீங்க? மாடர்னா என்ன நகை இருக்குன்னு கேட்டேன். நிறைய இருக்கேன். பாத்தீங்களா? இதெல்லாம் பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இங்க பாருங்க, பாத்தீங்களா? கொஞ்சம் இருக்கீங்களா? நானே செலக்ட் பண்ணிக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த வடையில உங்க கைக்கு ரொம்ப அழகா இருக்கும். இது எங்க வீட்டு ஆயா. இதுக்கெல்லாம் சில பில் போடுங்க. அவ்வளவுதான். உங்களுக்கு? எனக்கு இந்த மாடர்ன் டிசைன் எல்லாம் பிடிக்காது. தஞ்சாவூர் மாங்காய் மாலை டைப் நெக்லஸ் ஏதாவது இருக்கா? அது நேற்று தான் கொடுத்தேன். இன்னும் 2 3 நாள் வந்துடும். நானே கொண்டு வந்து கொடுக்குறேன். உங்க அட்ரஸ் சொன்னீங்கன்னா? ஆர் லட்சுமி, நம்பர் 17, டாக்டர் நாயர் ரோட், டி நகர், மெட்ராஸ் 17. ரொம்ப பக்கம் தான். சௌரியமா போச்சு. வைதுவை வளையலுக்கு செப்பரேட் பில் போடுங்க. ஓய் இந்த அந்த பொண்ணு வந்தது நீங்க ஏன் ஒளிஞ்ச? அன்னைக்கு சொன்னேன்ல, ஒரு பொண்ணோட கார்ல தப்பிச்சு வந்தேன்னு. அது இந்த பொண்ணுதான். எப்படி இன்ஸ்பெக்டர் என்ன பத்தி அந்த பொண்ணு கிட்ட கேட்டிருப்பாரு, என்ன இங்க பார்த்துச்சுன்னா மாட்டி வச்சிருவேன் தான் ஒளிஞ்சுக்கிட்டேன். அது இருக்கட்டும், நான் கேட்டேன் 1000 ரூபாய். என்னாச்சு? ஏதாவது நகை நட்டு இருந்தா கொண்டா தர. அப்போ எனக்கு பணம் வேணும்னா திருடுறதை தவிர வேற வழி இல்லைன்னு சொல்றீங்களா? சொல்ல விட உன் தொழில தான் எனக்கு நம்பிக்கை அதிகம். அதை செய். என்னம்மா அது? பாரு, எப்படி? ரொம்ப நல்லா இருக்குமா. போட்டுக்காயா? எனக்கு நீ எது வாங்கிட்டு வந்தாலும் அதையெல்லாம் பத்திரமா சேர்த்து வச்சு உன் கல்யாணத்து அன்னைக்கு தாமா போட்டுக்குவேன். ஆமாமா, அன்னைக்குதான் எனக்கு விமோச்சனம். விமோச்சனமா? இல்ல, அதுக்கு என்ன சொல்றது, அன்னைக்குதான் எனக்கு சந்தோஷமும் மனசுக்கு நிறைவும் ஏற்படும். ஆயா ஆயா. லட்சுமி, குடியானவன் விதைச்சதனுடைய பலனை அறுவடைக்கு அப்புறம் அனுபவிக்கிற மாதிரி நான் உன்னை வளர்த்ததனுடைய பலனை உன் கல்யாணத்துக்கு அப்புறம் தாமா அடைய போறேன். ஆயா, கடைசி வரைக்கும் நீ என் கொடியே இருந்து என் அன்புலையும் பாசத்திலையும் மறந்துகிட்டே இருப்பேன். ஆயா, சொன்ன ஒண்ணு கேக்குறேன். என்னம்மா? உன் புருஷனும் புள்ளியும் சிங்கப்பூர் போயிட்டுதான் சொன்னியே, என்னைக்காவது ஒரு நாளைக்கு அவங்க திரும்பி வந்துருவாங்கல்ல? நிச்சயமா வந்துருவாங்க. அப்ப என்னை விட்டுட்டு நீ போடுவியா? போக மாட்டேம்மா, நான் உன்னை விட்டு போகவே மாட்டேன். ஆயா, நீ இல்லன்னா எனக்கு வாழ்க்கையே இல்ல. ஆயா, நான் உன்னை விட்டு போயிட்டேன்னா என் உயிரே என்னை விட்டு போயிடுமா? ஆயா. வெளியில முடியல, வீட்டுக்குள்ள கூடவா? அங்க போலீஸ் சொல்ல, இங்க ஒண்ணுமே இல்ல. சந்திராவுக்கு என்ன பதில் சொல்றது? இந்த அப்பா சுத்த மோசம், கையிருப்பே வச்சுக்கிறது இல்ல. நானும் காட்சி. என்னப்பா புலி மாதிரி நடப்ப, இன்னைக்கு பூனை மாதிரி நடக்கிற, என்னாச்சு? அட போற 200 ரூபாய் பணம் பேசிட்டு ஒருத்தனை அடிக்க போனேன். பயம் வாட்ட சாட்டமான ஆள். எப்படியே சமாளிச்சு விட்டேன். இருந்தாலும் என்னையும் ஒரு பிடி பிடிச்சுட்டான். அம்மா, பணம் கைக்கு வந்துருச்சுல்ல, விடுவனா? விடுவியா? எங்க அப்பனாச்சே. டேய் முத்து, ரொம்ப வலிக்குது. கழுத்து புடனில இருந்து இடுப்பு வரையில ஒரு பிடி பிடி சொல்றேன். ஆத்தி, அப்படித்தாண்டா அப்படித்தாண்டா. அம்மா அம்மா, வாழ்ந்து போய் உள்ள வெள்ள புடிடா. ஏப்பா, நானு எத்தனை தடவை சொல்றேன், பழைய ஞாபகத்துல பாட்டி மஞ்சள் தேய்ச்சு குளிச்சாங்க. நீ அந்த காலத்தையே நினைச்சுக்கிட்டு அடியாருக்கு போய்கிட்டு இருந்தா எப்படி? ஒரு வருஷம் போனா ஒரு வயசு கூடுதுல்ல. பயமவன, எனக்கடா சொல்ற? வீரம்ங்கிறது உடம்புலயா இருக்குது, நெஞ்சுல இருக்குதுடா. நெஞ்சுல இருக்குது. அந்த நெஞ்சுக்கு எதிர வயசு அறிவு கட்டவனே ஆத்தி வெள்ள முடுறான். அம்மா போமா, இப்ப எனக்கு கை வலிக்குது. நான் போய் ஒரு டீ அடிச்சுட்டு வரேன். என்னடா அது? பர்ஸ், உன் பர்ஸ் என்கிட்ட எப்படி இருந்தது? பல்ல உடப்ப அயோக்கிய பையல, பெத்த அப்பங்கிட்ட பிக் பாக்கெட் அடிக்கல. வேற என்ன செய்ய சொல்ற? புரியாத ஆளா இருக்கியே. போலீஸ் என்ன வட்டம் போடுது? உன்ன மாதிரி பஜார்லயும் பஸ் ஸ்டாப்லயும் பப்ளிக்கா நடமாட முடியுதா என்ன?
நான் ஒரு வயசு பையன், எனக்கு எவ்வளவோ தேவைகள் இருக்கும். உன்ன மாதிரி எடுப்பு சாப்பாட்டிலே காணம் தள்ள முடியுமா? ஏண்டா நீ திரும்பவே மாட்டியா? பாப்பா, உனக்கு வேற வேலை இல்ல. ஏய், இந்த பாரு, இன்னொரு தடவை நீ திருடுன பிள்ளைன்னு கூட பார்க்காம நானே உன்னை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவாமா. சார்தான் பாப்பா, பெரிய இவரு மாதிரி இப்பதான் புதுசா கண்டுபிடிச்சிட்டாரு. கடவுளே, சின்ன வயசுல விளையாட்டு நினைச்சு விட்டது வளர்ந்ததுக்கு அப்புறம் தொழிலாவே மாறிடுச்சு. முனையிலேயே கிள்ளி எறியாம மரமாகி விழுந்து விட்டதுக்கு அப்புறம் வெட்ட நினைக்கிறேனே, நான் எவ்வளவு பெரிய முட்டாள். லட்சுமி, மிஸ் லட்சுமி. நீங்க யாரு? நீயா? இந்த வீட்டு வேலைக்காரி. லட்சுமி இல்ல? இல்ல, காலேஜுக்கு போயிருக்கு. என்ன விஷயம்? வேலைக்காரி கிட்ட எல்லாம் விவரம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நடராஜா சர்வீஸ் தான். ஹலோ மேடம். ஹலோ. நீங்க கேட்டீங்களே தஞ்சாவூர் மாங்காய் மாலை டிசைன் நெக்லஸ், அது இன்னும் 2 நாள்ல ரெடி ஆயிடும். அது சொல்றதுக்காக தான் நான் இங்க வந்தேன். தேங்க்யூ. மன்னிக்கணும். ஏன் இங்க நிக்கிறீங்க? உங்க காருங்க பஞ்சர். அப்படிங்களா? என் கார் இருக்கு, வாங்க நான் கொண்டு போய் டிராப் பண்ணிடுறேன். நீங்க எல்லாம் இங்க தனியா நின்னா காலி பசங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. அதனாலதான் சொல்றேன், வாங்க. லட்சுமி, ஒரு திருகாணி தேவைப்பட்டாலும் எனக்கு போன் பண்ணுங்க, நானே கொண்டு வந்துட்டேன். ரொம்ப தேங்க்ஸ். ஆயா, என்ன ஆயா பாக்குற? கார்ல வந்தது யாரு? அவரா? நகைக்கடை முதலாளி. நான் ஒரு நெக்லஸ் கேட்டிருந்தேன், அதை பத்தி சொல்ல வந்தாரு. நெக்லஸ் வேணும்னா அப்பாவை கேக்குறது, அது போட்டும். அவன் கார்ல நீயே வந்த, உன் காரங்க பஞ்சார். டாக்ஸில வர்றது. டாக்ஸி காத்தா நின்னுட்டு இருந்தேன், வந்தாரு, கூப்பிட்டாரு, வந்தேன். என்ன தப்பு? தப்புதான். வயசுக்கு வந்த பொண்ணு ஒரு வாலிபனோட தனியா கார்ல வர்றது தப்பு தப்பு. என்ன ஆயா, ஒரு சாதாரண விஷயத்துக்கு போய் என்னென்னமோ சொல்ற? இது சாதாரண விஷயம் இல்லை, நம்ம குடும்பத்தினுடைய கௌரவ பிரச்சனை. அப்பா, எங்க அப்பாவோட கௌரவத்துல எனக்கு அக்கறை இல்லைன்னு சொல்றியா? நிச்சயமா இல்ல. இருந்திருந்தா இப்படி செய்தியா? நீ அவனோட கார்ல வந்தது யாராவது பாத்திருந்தா உங்க அப்பாவை பத்தி என்ன நினைப்பாங்க? உங்க அப்பா என்ன பத்தி என்ன நினைப்பாரு? உன்னை பத்தி நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? என் பொண்ணை வளர்க்கிற லட்சணம் இதுதானான்னு என் மூஞ்சில காரி துப்புவாரு. நானும் அப்போல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன், உப்பு போடாத விஷயத்துக்கு அற்பத்திரமா ஏதோ பேசுறியே. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? பாப்பா, என்ன அதட்ட? என்ன கண்டிக்கிறதுக்கு உனக்கு என்ன உரிமை? நீ யாரு? என்ன பெத்த தாயா? ஆமாண்டி, நான் உன்னை பெத்த தாய் தான். அதனாலதான் கேட்கிறேன். அண்ணம்மா, எனக்கான நாயே, ஐயா, என் பொண்ணை வளர்க்கிற மாதிரி வளர்த்து பாசமுள்ள ஒரு தாய் மாதிரி நடிச்சு கடைசியில பெத்த தாயின உரிமை கொண்டாடி கேக் போட்டு என் கௌரவத்தை கெடுத்து சொத்துக்களை அடைய சூழ்ச்சி பண்றையா? ஐயா, உன் பேச்சம் கலைஞ்சிருச்சு, போவடியே. நான் எதிர்பார்க்காத ஒரு இடிய தூக்கி என் தலையில போடுறீங்களே. தப்பு என் மேலதாங்க. என்ன மன்னிச்சிருங்க ஐயா, என்ன மன்னிச்சிருங்க. முடியாது. எப்ப இப்படி ஒரு நிலையை உண்டாக்குனியோ இனி ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க கூடாது. போவடியே. ஐயா, போறையா இல்ல கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளட்டுமா? அம்மா, அம்மா, என்ன காப்பாத்துமா, என்ன காப்பாத்து. முதல்ல அவன் உன்னை தேடிக்கிட்டீங்க வந்தான். அவன் கார்லயே நீ வர்றதை பார்த்து சந்தேகப்பட்டு என்னமோ பேசிட்டேன். உன்னை வளர்த்த பாசத்தினால வாய் தவறி பெத்த தாய்ன்னு சொல்லிட்டேம்மா. ஒரு வேலைக்காரி இவ்வளவு சலுகை எடுத்துக்கிறது தப்புதான். இனிமே இப்படி எல்லாம் நடந்துட மாட்டேம்மா. என்ன மன்னிச்சிருமா, என்ன மன்னிச்சிரு. ஐயோ ஆயா, அப்படிலாம் பேசாதே. எனக்கு இப்பதான் புரியுது. நான் தப்பு செய்யக்கூடாதுன்னு நீ அப்படி பேசிட்டேன், தப்பு செய்யல நானும் பேசிட்டேன். 2 பேரும் ஒரு நிமிஷம் உணர்ச்சி வசப்பட்டதுனாலதான் அப்பா இதுல தலையிடும்படி ஆயிடுச்சு. அப்பா, அப்பா, ஆயாவை மன்னிச்சிருங்கப்பா. அது எப்படிமா முடியும்? இன்னைக்கு நடந்த மாதிரி தான் நாளைக்கு நடக்கும். அதுக்கெல்லாம் இடம் கொடுக்க கூடாது. இல்லப்பா, உனக்கு ஒண்ணும் தெரியாது, நீ சும்மா இருமா. ஒன்னம்மா, ஏன் நிக்கிற? போ வெளியே. அப்படின்னு ஆயா கூட நானும் போறேன். லட்சுமி, பின் என்ன ஆயா, நீ இல்லாத வீட்டுல எனக்கு மட்டும் என்ன வேலை? ஆயா போலாம். என்னம்மா இது? அப்பாவை எடுத்து பேசிட்டு. லட்சுமி, இருமா. என்னம்மா நீ புரியாம பேசிக்கிட்டு? சரி சரி, ஒன்னம்மா, லட்சுமிக்காக உன்னை மன்னிக்கிறேன். இனிமே ஜாக்கிரதையா நடந்துக்க. நல்லதுங்க ஐயா. ஆயா, நான் இனிமே உன்னை அப்படி எல்லாம் பேச மாட்டேன். நடந்ததெல்லாம் மறந்துடு. நான் படிச்சு போவா? சரிம்மா.
பொன்னம்மா, இந்த வீட்டுல விளக்கேற்றி வச்ச உன்னை வேலைக்கார நாயே வெளியே போன்னு சொன்னனே, இந்த நன்றி கெட்டவனை மன்னிச்சிடுமா? ஐயா, இல்ல பொன்னம்மா, உணர்ச்சி வசப்பட்டு நான் என்னென்னமோ பேசிட்டேன். ஆனா நான் ஏன் அப்படி பேசினேன் தெரியுமா? நீ பெத்த தாயின்னு சொன்னதை உன் பொண்ணு நம்பிட்டாள்னா அவளுக்காக நான் கட்டி வச்சிருக்கிற மனக்கோட்டை உடைஞ்சு போயிடுமேன்னு பயந்துதான் உன் மனம் புண்படும்படியா பேசிட்டேன். நான் பேசுறதெல்லாம் உதட்டால தானே தவிர உள்ளத்தினால இல்ல. பரவாயில்லைங்க, நான் தான் அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டுட்டேன். நீங்க தான் என்ன மன்னிக்கணும். ஐயா, லக்ஷ்மிக்கு சீக்கிரமா கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்துட்டா நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன், நீதான் பெத்த தாய்ங்கிறது சீக்கிரத்திலேயே அது தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசையா? அப்படி எல்லாம் இல்லைங்க. பெண்களுக்கு காலாகாலத்துல நடக்க வேண்டியது நடந்துடணும் இல்லைங்களா? எனக்கு மட்டும் அந்த எண்ணம் இல்லையா பொன்னம்மா? உனக்கு முந்தையே நானும் முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். போதுமா? நல்லதுங்க ஐயா, நான் வரேன்.